Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord Savior Jesus Christ. இன்றைக்கி எடுத்துக்கொண்ட வேத பகுதி 116 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். இதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்கள் நம்ம ஒரு டிஸ்ட்ரெஸ்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் போது டிஸ்ட்ரெஸ்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் போது எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குது. இப்போ 5வது வசனத்துலேருந்து கர்த்தரோட கேரக்டர்ஸ் என்ன, நம்ம தேவனை தொழுது கொள்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரை வாழ்த்துக்கிறோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுகிறது ரொம்ப நல்லது. அதான் இந்த சங்கீதத்தில் போடப்பட்டிருக்குது. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமும் ஆனவர், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். இப்போ கபடுன்ற வார்த்தையை கர்த்தருக்கு பிடிக்காது, உள்ளத்தில் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால் கபடி நம்மக்கிட்ட காணப்படக்கூடாது. நான் நெளிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இடைப்பாறுதலுக்கு திரும்பு. நம்ம ஆத்மா இழைப்பறாது, அலக்கழித்து கொண்டிருக்கும். எப்போ நம்ம கர்த்தரோட இல்லாமல் கர்த்தர் நமக்கு இழைப்பாறுதல் கட்டளையிடாமல் இருந்தால் நம்ம ஆத்மா அப்படி தான் அலப்பாஞ்சு கொண்டிருக்கோம். நம்ம ஆத்மா இழைப்பாறுதலுக்கு திரும்பணும்னா கர்த்தருடைய இழைப்பாறுதல் நம்மளுக்கு வேணும். கர்த்தரவே உங்களுடைய இழைப்பாறுதலை எங்களுக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. அப்போ கேட்கும்போது அவர் இழைப்பாறுதலை கட்டளையிடும் போது அவர்கள் எல்லாம் செட்டில் ஆகும். கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன்னு போட்டுருது. நான் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறதுனா கர்த்தர் சொன்ன வழிகளில் நடக்கிறது. நம்ம இஷ்டப்படி நடக்கிறது இல்லை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது. அது கர்த்தருக்கு முன்பாக நான் நடப்பேன் அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு இது இருக்குது, தகுதி இருக்குது. எல்லா முன்னாலையும் வைக்க முடியாது. ஒரு தகுதியான கல்யாணத்துக்கு போகும்போது தகுதியான வசனம் தச்சு தான் போகணும்னு இயேசு சொல்கிறாரு. அது மாதிரி இங்கே கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறதுக்கு தகுதியாக இந்த தகுதியான நடக்கையில் தான் நடக்க முடியும். இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தகுதியான வஸ்திரத்தோடு நாம் கர்த்தர் முன்னால் நடக்க வேண்டும். அந்த தகுதியான வஸ்திரன்றது இன்னொரு நாள் சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.